Example 10, find the area of the square of side 15 cm. இப்போ சைட் கொடுத்துட்டாங்க ஏரியா. எப்போவுமே ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர். இங்கே சைடு வந்து எஸ்ன்னு எடுத்ததால் எஸ் ஸ்கொயர். இப்போ எப்படி போடலாம்? இப்போ சைடு வந்து கொடுத்துட்டாங்க. சைடு எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 15 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஏரியா இதை வந்து நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏரியானாலே எப்போவுமே ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னாலே ஃபார்முலா என்னென்னா கண்ணை மூடிட்டு எழுதிடணும். ஏ ஸ்கொயர் ஆர் இங்கே எஸ்ன்னு எடுத்துக்கிறதால சைடு எஸ் ஸ்கொயர். ஸோ அப்போது 15 × 15 அப்புறம் எஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு போடுங்க எப்போவுமே ஃபார்முலாவில். ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பப்ளிக் எக்ஸாம்லலாம் இதுக்கு ஸ்கொயர் யூனிட்ஸு சென்டிமீட்டராக இருந்தால் சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டராக இருந்தால் மீட்டர் ஸ்கொயர், அந்த மாதிரி போடணும். அதுதான் ஸ்கொயர் யூனிட்ஸை டினோட் பண்ணுறது. ஸோ இந்த ஃபார்முலா எழுதும்போது ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படி போட்டிங்கனாலே இதுக்கு ஒரு ½ மார்க் பப்ளிக் எக்ஸாமில் ஆன்சர் ராங்காக இருந்தால் கூட இதுக்கு ஒரு ½ மார்க் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ ஈக்குவல் டு 15 இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துட்டாங்க. 15 சென்டிமீட்டர் × 15 சென்டிமீட்டர்னு கூட போடலாம். ஸோ 15 × 15 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் என்னென்னா 225 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னும் போடலாம். ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 15 × 15 எப்படி மல்டிப்ளை பண்ணோம்? 5 5s are 25, பேலன்ஸ் 2, 1 5s are 5 + 2 6 7, 1 5s are 5, 1 1s are 1 5, 7 + 5 2, பேலன்ஸ் 1, இங்கே 2 225. ஓகே, 15 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 225 ஸ்கொயர். இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இல்லைன்னா ஆன்சர் வந்து ½ மார்க் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? சில வந்து கரெக்ட் பண்ணுறவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிடுவாங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படி போடணும். ஸோ நீங்கள் இப்போ யங் ஏஜ்லேயே என்ன தெரிஞ்சுக்கணுன்னா 2 × 2 4, 3 × 3 9, 4 ஸ்கொயர் தட் இஸ் 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. இதெல்லாம் வந்து நீங்கள் பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ண வேண்டியதில்லை. 8 ஸ்கொயர்னால் 64, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121. ஓகே, 12 ஸ்கொயர் 144, 13 ஸ்கொயர் 169, 14 ஸ்கொயர் 196. ஓகே, 15 ஸ்கொயர் 225. இந்த மாதிரி வந்து 20 வரைக்கும் நீங்கள் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் வந்து டைம் சேவ் பண்ணலாம். Okay, next example 11. Example 11, find the area of a right angle triangle whose base is 18 cm and height is 12 cm. Area of a right angle triangle of BH square units. So base or height நம்ம multiply பண்ணி நம்ம find out பண்ணோம். So area of a square na a square, that is a square. Area of a right angle triangle na of BH. So இது எப்படி போடலாம்னா, ஸோ பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு என்னென்னா, ஃபஸ்ட்டு எதுக்கு எடுத்தாலும் ஃபார்முலா எழுதுருங்க. ஆஃப் × B × H ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஈக்குவல் டு ஆஃப் × 18 × 12 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு போட்டுருங்க இங்கே போடும்போது. பிகாஸ் நம்ம வந்து வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 2s are 2, 9 2s are 18. 12 × 9 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 9s are 18, 1 9s are 9, 9 + 1 10. ஸோ 101 8 ஸ்கொயர் சென்டிமீட்டர், or else you can write it as 108 centimeter square. ஸோ ஏரியானாலே சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வரணும். வேறு பேஸ் கண்டுபிடி ஹைட் கண்டுபிடின்னு சொன்னாங்கன்னா வெறும் சென்டிமீட்டர்னு போடணும். ஏரியானாலே நம்மளுக்கு வந்து ஃபார்முலா வந்து ½ × B × H ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நம்ம எப்போவுமே வந்து இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுட்டு ஆன்சர் போட்டால் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12. Example 12, find the perimeter of the given figure. ஸோ இது ஒரு ஃபிகர் கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர்னாலே வந்து மீனிங் வந்து சுற்றளவுனா ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணணும்.
அப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு வாங்க 6 + 2 + 10 + 3 + 2 + 1 + 3 + 4 + 2 + 9 2 + 9 ஓகே. இங்கே ஒரு 6 வந்திருக்கு இங்கே 6 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 நம்ம விட்டுட்டோம்ல, இந்த 6 இங்கே எழுதணும். ஸோ எல்லா இடத்துலையுமே இது எவ்வளோ சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இங்கே ஐடியாவோடு என்ன பண்ணாங்கன்னா இங்கே ஒன்று கொடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ அப்போ ஆப்போசிட்டில் 6 இருக்கும்போது இங்கேயும் 6 இந்த 6 எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ புரியுதா? இப்போ இந்த 6 சென்டிமீட்டர் எடுத்து எழுதிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 6 + 2 8 18 18 + 3 21 21 + 2 23 24 25 26 27 27 + 4 31 31 + 2 33 33 + 6 39 39 + 9 48 ஓகே 48. இது பெரிமீட்டருன்றதால வெறும் சென்டிமீட்டர் தான் வரும். ஓகே. இதுவே வந்து ஏரியானா சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரணும். இங்கே எதுவும் கொடுக்காதால இந்த ஆப்போசிட்டில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா 6ன்னா இந்த 6 எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 13